ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 19 மே 2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள். திதி திருத்தியை மதியம் 3:26 மணி வரை, பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் மிருகசீரிடம் காலை 8:41 மணி வரை, பிறகு திருவாதிரை. யோகம் திருதி மாலை 5:48 மணி வரை, அதன்பின் சூலம். கரணம் கரசை பகல் 2:18 மணி வரை, பிறகு வனசை இரவு 12:39 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதால உங்க ராசிநாதனோட முழு பலனும் கிடைச்சு ரொம்ப தைரியமா செயல்படுவீங்க. எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான வேகம் உங்க மனசுல இருக்கும். ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு முக்கியமான அரசாங்க காரியம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க நினைச்சதை விட லாபம் ரொம்ப அருமையா இருக்கும். குறிப்பா ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க சுறுசுறுப்பை பார்த்து மேலதிகாரிகள் ஆச்சரியப்படுவாங்க. புது பொறுப்புகள் தேடி வரும். பண வரவு இன்னைக்கு உங்க கைக்கு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். உங்க தைரியமான பேச்சை கேட்டு வீட்ல இருக்கிறவங்க பெருமைப்படுவாங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப எனர்ஜியா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமைதியான அதே சமயம் ரொம்ப சந்தோஷமான நாளா விடிஞ்சிருக்குங்க. மனசுல இருந்த சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் பறந்து போய் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்களோட கனிவான பேச்சால பல காரியங்களை இன்னைக்கு ரொம்ப சுலபமா சாதிச்சுக்க போறீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உங்களோட நேர்மையான உழைப்புக்கேத்த பலன் இன்னைக்கு கைமேல் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்க ஐடியாக்கள் நல்ல வரவேற்பை பெறும். பண வரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வீண் செலவுகளை தவிர்த்துடுவீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன விழாவா மாத்துவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவு கூர்மை ரொம்பவே அதிகமா வேலை செய்யும் நாளா அமைய போதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப சரியான முடிவெடுப்பீங்க. நண்பர்கள் மூலமா ஒரு எதிர்பாராத பெரிய உதவி கிடைச்சு உங்க வேலை சுலபமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்க ஐடியாக்கள் நல்ல வரவேற்பை பெறும். பண வரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வீண் செலவுகளை தவிர்த்துடுவீங்க.
குடும்பத்துல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். வெளிநாடு போக முயற்சி செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வரும். ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க. இத்தனை நாளா இருந்த மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்க மனசுல ஆழமா பதியும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். புதுசா முதலீடு பண்ணி கடையை விரிவுபடுத்த யோசிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்க ஐடியாக்கள் நல்ல வரவேற்பை பெறும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். குடும்பத்தோட வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பா மாறுவீங்க. நல்லா பசி எடுத்து சாப்பிடுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சமூகத்துல மரியாதை ரொம்பவே கூடுற நாளா இருக்க போதுங்க. நீங்க சொல்ற பேச்சுக்கு இன்னைக்கு 4 பேர் மத்தியில ஒரு தனி மதிப்பு இருக்கும். நீண்ட நாளா நீங்க திட்டமிட்ட ஒரு காரியம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சு உங்களுக்கு புகழை தேடித்தரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். கூட்டாளி மூலமா ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல உங்க செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லாரும் உங்க ஆலோசனையை கேட்பாங்க. பணவரவு தாராளமா வந்து சேரும். வண்டி வாகனம் வாங்க பிளான் பண்ணுவீங்க. குடும்பத்துல ஒரு விசேஷமான சூழ்நிலை நிலவும். தந்தை வழியிலிருந்து ஒரு எதிர்பாராத சொத்து அல்லது லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. மகிழ்ச்சி கூடும். ஆரோக்கியத்துல ஒரு பெரிய தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு பெரிய வெற்றி கிடைக்க போற நாளுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனசை குளிர வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையா கிடைக்கும். உங்க கடின உழைப்புக்கேத்த அங்கீகாரம் இன்னைக்கு நிச்சயம். பணவரவு தாராளமா வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க வழிபிறக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நேத்திருந்த சந்திராஷ்டம டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப நிம்மதியான நாளா அமைய போதுங்க. மனசுல இருந்த பயம் படபடப்பெல்லாம் காணாம போய்தும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா நடக்க தொடங்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை ரொம்ப தெளிவா யோசிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமாவே வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். எல்லாரும் ஒற்றுமையா பேசி மகிழ்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வர இன்னைக்கு ரொம்ப அருமையான நாளா இருக்கும். மனசு லேசாகும். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத்.
அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குறதால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத ஒரு குழப்பம் அல்லது படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க அமைதியா இறைவனை வழிபடுறது ரொம்ப நல்லது. யாருகிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை கண்டிப்பா தவிர்த்திடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அமைதியா விட்டு கொடுத்து போறது தான் ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வு அல்லது தலைவலி வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெய்வ பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். கூட்டாளிகள் ரொம்ப அனுசரணையா நடந்துக்குவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். மாலையில குடும்பத்தோட ஒரு கோவில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் தேடி வரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா அதே சமயம் ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட கடின உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு நிச்சயம் காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவர புதுமையான உத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். பழைய கடன் சுமை படிப்படியா குறையும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுக்கள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பல வழிகள்ல லாபமும் சந்தோஷமும் தேடி வர நாளுங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். மனசுல இருந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். பழைய கடன் சுமை படிப்படியா குறையும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுக்கள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு நடக்கும்.
வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். பழைய கடன் சுமை படிப்படியா குறையும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகளெல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். மாலையில குடும்பத்தோட ஒரு கோவில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.